மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றார். நாம ஜெபம் பண்ணும் போது இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவரிடத்துல போயிட்டு அது நமக்கு திரும்ப பலனாக வர வேண்டும் என்றால், பதிலாக வர வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால். இப்ப நம்ம சபையில ஒரு 20 குடும்பம் இருக்குது அப்படின்னு வைங்களா. 20 குடும்பத்திற்குள்ள யாரோ ஒருத்தர் மீது ஒரு குறையோ, யாரோ ஒருத்தர் மீது ஒரு கசப்போ, ஒரு வெறுப்போ, வைராக்கியமோ இருக்கும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார். யார் ஒருத்தர் மேல ஒரு குறை இருக்கும் என்றால், யாரோ ஒருத்தர் மேல கசப்பு வைராக்கி இருக்கும் என்றால், ஜெபம் பண்ணும் போது முதல்ல நாம செய்ய வேண்டிய காரியம் அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். மனப்பூர்வமாய் நாம் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னித்தால்தான் ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். யாரோ ஒருத்தர் மேல ஒரு கசப்பு இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மன்னிக்க வேண்டும். மனப்பூர்வமாய் நாம் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னித்தால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஏசாயா 59ல ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். முதல் 2 வசனத்தை வாசிக்கிற பொழுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ரொம்ப தெளிவா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நீங்க நின்று ஜெபம் பண்ணும் போது முதல்ல யாரு ஒருத்தர் மேல உங்களுக்கு ஒரு குறை இருக்கும் என்றால் அதை முதல்ல மன்னிங்க. அவர்களுக்கு நீங்க மன்னிப்பீர்கள் என்றால் நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன். அப்பதான் நம்ம பரிசுத்தம் அடைய முடியும். நம்ம யாரோ ஒருத்தர் மேல ஒரு கசப்பையோ ஒரு வைராக்கியத்தையோ நாம் வைத்து கொண்டிருப்போம் என்றால், நாம செய்த பாவங்கள், நாம செய்த தவறுகள் எல்லாமே அப்படியே நிலுவையில் இருக்கும். இந்த நம்முடைய பாவம் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக நாம செஞ்ச தப்பு இருக்கு பாருங்க, அந்த தப்பு பிரிவினையை உண்டாக்கி விடுகிறது. இங்க அடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொள்ளாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா ஏன் ஜெபத்திற்கு பதில் வருவதில்லை என்றால், ஏன் நம்ம ஜெபம் பண்ண உடனே நமக்கு அற்புதம் நடக்கல அப்படின்னா, ஜெபம் பண்ண உடனே ஏன் நம்ம கேட்ட காரியம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் அவருடைய முகத்தையே மறைச்சிருது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மற்றவர்களுடைய பாவத்தை மன்னியுங்கள். நாம இன்னொருத்தரை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம் என்றால் நம்ம பாவம் மன்னிக்கப்படவே செய்யாது. அதனால்தான் பரமண்டல ஜபத்திலேயே
ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். எங்கள் கடனாளிகளுடைய அதாவது எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்க பாவ கடன்களை மன்னியும். இது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். நம்ம வாயினாலே ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், ஆண்டவரே நான் மற்றவர்களை மன்னித்தா நீங்க என்னுடைய பாவத்தை மன்னிங்க. நான் மற்றவர்கள் மேல கசப்பு வைராக்கியத்தோடு கூட இருப்பேன் அப்படின்னா என் பாவத்தை நான் செஞ்ச தப்ப நீங்க மன்னிக்காண்ட ஆண்டவரே அப்படின்னு நாமளே சொல்றோம். நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம வாயினாலே சொல்ல வைக்கிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்க மன்னிக்கிறது போல எங்க பாவ கடன்களை மன்னியும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்க மன்னித்தது போல நீங்க எங்க பாவங்களை மன்னிங்க அப்படின்னு நாமளே சொல்றோம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும் போது கவனிக்க வேண்டிய காரியத்தை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாவம் செய்யாத நீதிமான் யாருமே கிடையாது. ஆண்டவரே சொல்லிட்டார், நன்மை செய்யத்தக்க நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம். அநேக விஷயங்களிலே நம்ம தவறுகிறோம். நம்ம பாவம் கழுவப்படுவதற்கு மன்னிக்கப்படுவதற்கு தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை உபயோகப்படுத்துகிற பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமானாய் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். ஆனா அதே நேரத்தில் நாம மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் நம்முடைய தவறுகளை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், நம்ம ஜெபம் கேட்கப்படாது. இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க கொஞ்சம் உங்களே நிதானிங்க. யார்கிட்ட நீங்க ஐக்கியம் இல்லாம இருக்கிறீங்க, யார்கிட்ட கசப்பு வெறுப்புல இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒப்புரவாகிறதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பந்தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீ நின்று ஜெபம் பண்ணும் போது யார் ஒருத்தர் மேல ஒரு குறை இருக்கும் என்றால் உங்க பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கும்படி அவர்களை நீங்க மன்னியுங்கள். மன்னிச்சிருங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் சரி மன்னித்துதான் ஆக வேண்டும். எபேசியர்ல ஆண்டவர் இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. எபேசியர் 4:32 வாசிக்கிற பொழுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் சொல்றார், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ரொம்ப அந்த வார்த்தையை கவனிக்கணும். தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. இப்ப நான் இருக்கிறேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா நீ போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். உடனே என்ன பண்றாரு, அவர் என்னை மன்னித்து நான் செஞ்ச தவிர மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா விலைக்கு போட்டுறேன்னு சொல்றாரு. நான் செஞ்ச தப்ப சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறேன்னு சொல்றார். நான் பண்ணின தப்ப முதுகுக்கு பின்னாடி போட்டுறேன்னு சொல்றார். இப்படி என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். அததான் இங்க வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நாம் என்ன பண்ணோம்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எத்தனை முறை நமக்கு விரோதமா பேசினாலும் சரி எழும்பினாலும் சரி நாம் என்ன பண்ணணும், மன்னித்தே ஆக வேண்டும். பேதர் கேட்கிறார், எத்தனை முறை ஆண்டவரே மன்னிக்கணும்? ஆண்டவர் சொல்றார் 7-70 முறை. ஒரு நாள்ல 7-70 முறை தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா கூட நீ மன்னித்து மறந்து விடு. இன்னைக்கு நிறைய பேர் மன்னிக்கிறாங்க, ஆனா மறப்பதில்லை. அதே மறுபடியும் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு விரோதமா இந்த காரியத்தை நீ செஞ்சிய, எனக்கு விரோதமா இப்படி பேசினிய அப்படின்னு அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி சொல்றவர் அல்ல. மன்னித்து என்ன பண்றாருன்னா அதை அப்படியே மறந்து விடுகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம்னா தூரம் கிடையாது, அது சுத்திக்கிட்டே வரும்.
சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவன்னு ஏன் சொல்றாருன்னா, சமுத்திரத்தின் ஆழம் எவ்வளவு தூரம்னே தெரியாது. முதுகுக்கு பின்னாடி போட்டுருன்னு ஏன் சொல்றாருன்னா, பின்னாடி அதை திரும்பி பார்க்க முடியாது. நம்ம செஞ்ச தப்பு போய் ஆண்டவரே நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், மன்னித்துருங்க ஆண்டவரேன்னு சொன்ன அவர் மன்னித்து உடனே மறந்து விடுகிறார். மறுபடியும் அதை நீ அன்னைக்கு அப்படி பண்ணிய, நீ இப்படி பேசுனிய, நீ எனக்கு விரோதமா எழுமுனிய பேசுனிய அப்படின்லாம் நம்ம ஏசப்பா சொல்றது இல்ல. மன்னித்தவர் மறக்கிற தெய்வம். அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை மன்னித்து நாம மறந்து விட வேண்டும். அப்பந்தான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும், நம்ம ஜெபம் கேட்கப்படும். இன்னொருத்தர் மேல கசப்பு வச்சுக்கிட்டு வைராக்கியத்தை வச்சுட்டு நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவருடைய முகம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பாவம் போய் அப்படியே வந்து மறைச்சிடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு மற்றவர்களை மன்னித்து ஒப்புரவாகிற அந்த காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். நான் 20 வருஷம் ஆகுது இந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்து, ரட்சிக்கப்பட்டு 21 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், அவங்க பகை இவங்க பகை அப்படிங்கிற வார்த்தையே என் வாயிலிருந்து வந்தது இல்லை, இனிமேலும் வராது. எவ்வளவுதான் நமக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, பேசினாலும் சரி, நாம என்ன பண்ணணும் அப்படின்னா மன்னிக்க வேண்டும். யாவரோடு சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையினால யாவரோடு சமாதானமாய் இருப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாட வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை என்பது ரொம்ப அவசியம். நமக்குள்ள பிரிவினை இருக்கும் என்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. நம்ம 20 குடும்பம் இருக்கிறோம் அப்படின்னா 20 குடும்பமும் நாம ஒரே குடும்பமாக பாவித்து நம்ம செயல்படணும். குற்றங்கள் வரும், குறைகள் வரும், மேடு பள்ளங்கள் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் பட்சமாயும் ஒருவருக்கொருவர் இரக்கமாயும் இருக்கணும்னு சொல்றார். இதே காரியம் கொலேசியர் புஸ்தகத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இதே காரியத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் நம்ம தாங்கணும். ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், குறைபாடு இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது, எல்லாரிடத்துல ஒவ்வொரு குறை உண்டு. ஆகையினால நாம் அவைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஒருவரை ஒருவர் நாம் மன்னித்து யாவரோடு கூட சமாதானமாய் இருப்பதற்கு நாம் நாட வேண்டும். இதுதான் வேத வசனம். இந்த வசனத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா ஜெபம் பண்ணும் போது யோசிக்கணும், யார் மேலேயாவது கசப்பு இருக்குதா, யார் மேலேயாவது வைராக்கி இருக்குதா, யாரையாவது நம்ம பேசாம வச்சிருக்கிறோமா அப்படின்னு யோசித்து அவர்களோடு கூட ஒப்புரவாக வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு தப்புமே பண்ணாதவர். ஆனா அவரை என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சிலுவையில் அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, ஒருத்தன் ஓங்கி கன்னத்தில் அடிக்கிறான். ஆனா இயேசு என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் மன்னித்தார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜீவனை விடுவதற்கு முன்பாக மன்னித்தார். மனப்பூர்வமாய் மன்னித்து ஜீவனை விட்டார். அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நீங்க மன்னியுங்க. என்ன பண்ணிருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, எவ்வளோ நம்பினேன், துரோகம் பண்ணிட்டாங்க, நான் இப்படி அசிங்கமா பேசிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா என்னையே அசிங்கமா பேசினாங்க, என்னையே அடிச்சாங்க, என்னையே சிலுவையில அடிச்சு என் ஜீவனையே எடுத்தாங்க, நான் இவங்களை மன்னிக்கலையா அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லுவார். அதனால மன்னிக்கிறதுல இயேசு கிறிஸ்து தயை பெருத்தவர். அதே போல நாம் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். யாவரோடு கூட சமாதானமாய் இருப்பதற்கு நாட வேண்டும். காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறாமல்
காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஆண்டவர் சொல்றார், தன் சகோதரனை பகைக்கிற எவனோ பொய்யன். 20 பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சகோதர சகோதரிகள், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற, நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தரிடத்துல அன்பு கூறாமல் நாம எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முதல்ல காண்கிற சகோதரன், உன் பக்கத்தில் இருக்கிற, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற சகோதரனோடு சகோதரியோடு முதல்ல நீ ஒப்புரவாக, அதுக்கு பின்னாடி என்ன ஆராதனை பண்ணு ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வைராக்கியத்தோடு கூட இருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா முதல்ல மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களோடு கூட சமாதானமாக வேண்டும், அவர்களோட கூட ஒப்புரவாக வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப நம்ம காணிக்கை போடுறோம் அப்படின்னா, காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரிடத்துல ஏதாவது குறை இருக்கும் என்றால் முதல்ல போய் நீ அவங்ககிட்ட ஒப்புரவாயிட்டு வா. உன் சகோதரிடத்திலோ சகோதரிடத்திலயோ நீ பேசாம இருப்பா அப்படின்னா முதல்ல போய் பேசிட்டு ஒப்புரவாயிட்டு அதுக்கு பின்னாடி காணிக்கை போடு. அப்போ உன் காணிக்கை நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்றார். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கலைன்னா நம்ம ஆராதனை பண்றதெல்லாம் வீணாய் போய்விடும். ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்காம பேசாம இருப்போம் அப்படின்னா நாம போடுற காணிக்கைக்கு பிரதிபலன் வராது. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். அதனால இன்னைக்கு ஒப்புரவாகிற அந்த காரியத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஈடுபட வேண்டும், மன்னித்து நாம் மறக்க வேண்டும். அப்பந்தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படணும். நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னா நாம மற்றவர்கள் செய்த தப்பை மன்னிக்கணும். அப்பந்தான் நாம பரிசுத்தம் அடைய முடியும். நாம பரிசுத்தம் அடைந்தால்தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஆகையினால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் எல்லாரையும் நான் மன்னிப்பேன், எல்லாரோடு கூட சமாதானமா இருப்பேன், எல்லார்கிட்டையும் நான் அன்பு செலுத்துவேன், எல்லாரோடு கூட பேசுவேன், எல்லாரிடத்திலும் ஐக்கியமா இருப்பாண்டவரேன்னு தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தருவார். கடைசியா ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனாலும் ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்துல கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆபிரகாம் இருக்கிறார், லோத் இருக்கிறார். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றார் அப்படின்னா, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். ஏன்னா வசனம் சொல்லுகிற சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். ஏன் அங்க சொல்றாரு அப்படின்னா, அதுல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை 7வது வசனத்துல, கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். கானானியர் யார்? ஆண்டவரை குறித்து அறியாதவர். பெர்சியர் யார்? ஆண்டவரை குறித்து அறியாதவர். அவர்கள் இந்த ஆபிரகாமுக்கு நடுவில் லோத்துவுக்கு நடுவில் இருக்கிறபடினால அவர் சொல்றார், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நம்ம வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்னா இந்த கானானியரும் பெர்சியரும் நம்மள அசிங்கமா பேசுவாங்க. கானானியரின் மூலமாக பெர்சியர் மூலமாக நம்ம ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். ஒரே ஆண்டவரை வழிபடுறாங்க, ஒரே பைபிளை படிக்கிறாங்க, இவங்களுக்குள்ள வாக்குவாதம் பாரு, இவங்களுக்குள்ள பிரச்சனை பாரு அப்படின்னு கானானியரும் பெர்சியரும் அவங்க பேசுவாங்க. அதன் மூலமா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். அதனால லோத்துவே
நாம சகோதரா இருக்கிறோம், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றார் அப்படின்னா விட்டு கொடுக்கிறார். இந்த லோத்துவுக்கு விட்டு கொடுக்கிறார். அங்க என்ன சொல்றாருன்னா 10வது வசனத்துல 9வது வசனத்துல, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். இதுதான் பெரிய ஒரு சுபாவம், விட்டு கொடுக்கிற சுபாவம். ஆபிரகாம் இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழி அப்படின்னு, தீர்வு என்ன அப்படிங்கறத உணர்ந்து லோத்துவை கூப்பிட்டு, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நான் உனக்காக விட்டு கொடுக்கிறேன், நீ உனக்கு வசதியான இடத்துக்கு போ அப்படின்னு என்ன பண்றார் ஆபிரகாம், விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுத்ததுனால அந்த பிரச்சனை அத்தோடு கூட முடிவடைகிறது. அங்க வாக்குவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆபிரகாம் பார்க்கிறாரு, இந்த பெர்சியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறார், இவர்கள் மத்தியில என்னுடைய தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது, எங்களை இவங்க குற்றப்படுத்தக்கூடாது, இவங்களை அசிங்கமா எங்களை பேசிடக்கூடாது, அதனால நாங்க ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு அந்த ஒரு மனதை காத்து கொண்டார். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லோத்து ஒரு பெரிய நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார், சோதோம் கோமர பட்டணத்தை. அது எப்படிப்பட்ட இடம்னா, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஒரு இடம் நல்ல செழிப்பான இடம், இன்னொரு இடம் தரிசு நிலம். ஆனா லோத்து என்ன பண்றாரு அப்படின்னா நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஆனா ஆபிரகாம் மனப்பூர்வமாய் விட்டு கொடுத்தார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நமக்கு முன்னாடி தேசம் இருக்கிறது, நீ எங்க வேணாலும் போ, நீ எதை வேணாலும் எடுத்துக்கொள் அப்படின்னு மனப்பூர்வமாய் விட்டு கொடுக்கிறார். அதே போல லோத்து என்ன பண்றார், நல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை அவர் எடுத்துக்கிறார். ஆனா ஆபிரகாம் என்ன பண்றார் அப்படின்னா சமவெளியான இடத்திற்கு நேராக பிரயாணப்படுகிறார். ஆனா சமவெளியான இடத்துக்கு நேரா போன அந்த ஆபிரகாம ஆண்டவர் விடல. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய குடும்பத்துல இந்த பாக பிரிவினை நேரத்துல பிரச்சனை வருது. இப்போ 2 தோட்டம் இருக்குதுன்னு வைங்க, ஒன்று நல்ல பம்ப் செட்ல நிறைய தண்ணி வருது, நல்ல விளைச்சலான இடம், இன்னொன்று விளைச்சலே இல்லாத ஒரு இடம். யார் எதை எடுப்பா அப்படின்னா நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தான் எடுப்பாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணார் அப்படின்னா அமைதியா இருந்தார். என் தேவன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார், என் தேவன் என்ன ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. நான் போய் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்கிட்டயோ லோத்துக்குடைய சண்டை போட்டா என் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டுரும், ஏன்னா நாங்க சகோதரர்கள். அதனால என்ன பண்றாருன்னா விட்டு கொடுக்கிறார். லோத்து நல்ல இடத்தை எடுக்கிறார், ஆபிரகாமுக்கு ஒண்ணு இல்லாத இடம். ஆனா தேவன் என்ன பண்றார் அப்படின்னா அடுத்தது உடனே இறங்கி என்ன பண்றாருன்னா 14வது வசனத்தில் ஆண்டவர் பேசுறார். ஆதியாகமம் 13:14 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். பாருங்க, லோத்து விட்டு பிரிந்து பின்னாடி ஒருவேளை உள்ளுக்குள்ள அவருக்குள்ள ஒரு மனசு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். சாராளமா கேட்டிருப்பாங்க, என்னையா நீங்க கர்த்தருடைய தோட்டத்தை போல நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை லோத்துவுக்கும் அவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாத தரிசு நிலத்தை எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணார், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு அவர் வராரு. தேவன் உடனே இறங்கி பேசுறார். லோத்து விட்டு பிரிந்து வந்த பிற்பாடு நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன், நீ எவ்வளவு தூரம் பார்க்கிறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த லோத்துவை போல ஆபிரகாமை போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விட்டு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை. சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம்
நம்ம வைராக்கியமா இருக்கிறோம். கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வைராக்கியத்தின் மூலமாக நம்மளை ஆசீர்வதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுகிறது. இதுல புரியுறதுக்காக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன் பாருங்க. அதே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். பாருங்க, ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிந்து போயிடுறாங்க. லோத்து நல்ல ஒரு செழிப்பான இடத்தை தெரிந்தெடுத்து அங்க போய் குடியிருக்கிறார். ஆபிரகாம் சமபூமியில குடியிருக்கிறார். ஆனா கொஞ்ச நாட்கள்ல என்ன நடக்குதுன்னா, லோத்துவையும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, விட்டு கொடுக்கிற பொழுது மனப்பூர்வமாய் விட்டு கொடுக்கணும். உடனே இந்த செய்தி ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது. உடனே என்ன பண்றாங்கன்னா, 14வது வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களையும் ஆயுதம் தரித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து, 16வது வசனம் சொல்லுகிறது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்துவையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல இடத்த எடுத்துட்டு போனான், அவனுக்கு தேவை அப்படிம்பாங்க. உண்மையாய் மண்டிக்காதவர்கள், உண்மையாக விட்டு கொடுக்காதவர்கள், எனக்கு அந்த இடத்த கொடுக்காம நல்ல இடத்துட்டு போனான், அவனுக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்களா, சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு வரக்கூடாது. இந்த இடத்துல ஆபிரகாம் மனப்பூர்வமாக லோத்துவை மன்னித்து அனுப்பினபடினால, நீர்ப்பாய்ச்சலான இடம், கர்த்தருடைய தோட்டத்தை போன்ற இடம், எகிப்து தேசத்தை போன்ற இடம், ஐயோ இதை அவன் எடுத்துக்கிட்டானே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு அவனுக்குள்ள வைராக்கியம் வைக்கல, அவனுக்குள்ள எந்த கசப்பும் இல்லை. தன் சகோதரனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ன உடனே என்ன பண்றான், இவன் வீட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூட்டு போய் அவனுக்கு உதவி செய்து அவனை மீட்டு கொண்டு வருகிறான். இதுதான் உண்மையான சகோதர சிநேகம். இந்த சகோதர சிநேகம் நமக்குள்ள வரணும். இந்த சகோதர சிநேகத்தை போல நம்முடைய சிநேகம் இருக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையாக மன்னித்து அதை மறந்து விட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் மன்னிக்கிறாங்க, ஆனா மறப்பதில்லை. ஆபிரகாம் மறக்காம இருந்திருந்தா அது சொல்லி காண்பித்திருப்பார். யாரோ ஒருத்தர் உன் சகோதரனை கொண்டு போயிட்டாங்க, சகோதரனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தையுமே எதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, சரி போன போட்டோம், அவன் என் கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், அவன் நல்ல இடத்தை ஆசைப்பட்டு எடுத்தான், அவனுக்கு வேண்டியதை அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா அவர் உண்மையாய் மன்னித்தபடினால, அவன் என் சகோதரன் என்கிற அந்த உணர்வு அவனுக்குள்ள இருந்தபடினாலே தான் அவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ன உடனே அவன் போய் என்ன பண்றாரு, அங்க போய் நிற்கிறார், உதவி செய்தார். இதுதான் சகோதர சிநேகம். இந்த சகோதர சிநேகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் நாம் அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களோடு கூட சமாதானமாகி அவர்களோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு ஒருவரை ஒருவர் தாங்கி நாம் செயல்படுவோம் என்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எல்லாருமே அவருடைய சரீரத்துல அவயவங்களாய் இருக்கிறோம். இந்த கை இந்த காலுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா காலே பார்த்துக்கிடட்டும் அப்படின்னு அமைதியா இருந்து விடுவதில்லை. இந்த கண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த கை அமைதியா இருக்காது. நீ வேறு நான் வேறு அல்ல, நம்ம ஒரே சரீரத்தில் அவயவங்களா இருக்கிறோம். ஆகையினால கண்ணுக்கு ஒரு பிரச்சனையா உடனே இந்த கை என்ன பண்ணுது, அதை கிளீன் பண்ணுது. காலுக்கு ஒரு பிரச்சனையா சரீரத்தில் இருக்கிற முழு அவயவங்களும் அதை எப்படி சரிப்படுத்தலான்னு யோசிக்குது. இதுதான் சகோதர சிநேகம்.
இந்த சகோதர சிநேகம் நமக்குள்ளே உண்டா? ஒருவேளை நமக்குள்ளே இல்லை என்றால் இந்த வேதத்தின் சகோதர சிநேகத்திற்கு நேராக நம்ம திரும்பணும். அப்படி திரும்பணும் அப்படின்னா நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவருடைய சமூகத்துல நாம விண்ணப்பம் பண்ணுகிற எல்லா விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் உடனுக்குடன் பதிலை தருவார். இந்த ஐக்கியம் இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஆராதனை வேஸ்ட், நம்முடைய காணிக்க வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்ன்னு சொல்றார். அதனால காண்கிற சகோதரனிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும். குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம். ஆனா இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிற்பாடு நாம் எல்லாருமே அண்ணன் தம்பி தான். நம்ம எல்லாருமே அக்கா தங்கச்சி தான். ஏன்னா நம்ம எல்லாரும் பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் அப்பா இயேசு, அவர் தான் சபைக்கு தலையா இருக்கிறார், நமக்கு தலையா இருக்கிறார். நாம் எல்லாருமே சரீரத்துல அவயவங்களாக அங்கத்தினர்களா இருக்கிறோம். ஆகையினால சரீரத்துல ஒரு பகுதி கஷ்டப்பட்டா நாம் என்ன பண்ணணும்? அதை சரிப்படுத்துவதற்கு பிரயாசப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சகோதர சிநேகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட சகோதர சிநேகம் நமக்குள்ளே காணப்படணும். அதுக்கு முக்கியம் விட்டு கொடுக்கணும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். என்ன குறை இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லணும், அவங்களோடு கூட பேசணும். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார், கூடுமான வரைக்கும் யாவரோடு சமாதானமா இருக்க நாடுங்கள். அந்த கூடுமான வரைக்கும் என்கிற அந்த வார்த்தை முக்கியம். ஒருத்தர் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா, அவங்ககிட்ட பிரைஸ் லார்டோடு கூட நிறுத்திடணும். ரொம்ப நம்ம உள்ள போக கூடாது. நம்மளை ஏற்றுக்கொள்கிறார்களா, அவர்களோடு கூட நல்ல பழகலாம், நல்ல பேசலாம். ஆனா நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்றாங்களா, பிரைஸ் லார்ட் சொல்லணும். அந்த வார்த்தையை மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன்னு நமக்குள்ள அந்த வார்த்தை வரக்கூடாது. நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவ எனக்கு விரோதி, இவங்க விரோதி அப்படிங்கிற வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள வரவே கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா நம்ம பண்ற ஜெபம் எல்லாம் வீண், நம்ம பண்ற ஆராதனை எல்லாம் வீண், நாம கர்த்தருக்காக கொடுக்கிற எல்லா காணிக்கையும் வீண். இன்னைக்கு நிறைய பேரு காணிக்க கொடுக்கறதுனால ஏன் ஆசீர்வதிக்கப்படுவதில்லைன்னா, காணிக்க இங்கேயே நிக்குது, ஆண்டவர்கிட்ட போகல. நாம ஒப்புரவானோம் அப்படின்னா எல்லாரிடத்துல நான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு சுபாவம் இருக்கும் அப்படின்னா நம்ம பலிபீடத்துல வைக்கிற காணிக்க நேர பரலோகத்திற்கு போயிடும். பரலோகத்திற்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கிருந்து நேர அது பல மடங்காக நமக்கு திரும்பி வந்துடும். ஆனா இன்னைக்கு பல மடங்காக திரும்பி வராம நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் சகோதர சிநேகிதத்துல நம்ம சரியில்லை, எங்கோ நம்ம குறையா இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஒப்புரவாகிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் சொல்றார், மன்னிங்க, ஒருத்தர் ஒருத்தரை மன்னிங்கன்னு சொல்றார். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்திருக்கலாமா? அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேதையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேதையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா. ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனா. அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும்
அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தே 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 அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆண்டவரே, இந்த வேளையில முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிங்க. எங்களை மன்னியுங்கள்னு சொன்னீங்க. நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது யார் ஒருத்தர் மேல குறைபாடு உண்டானால் முதல்ல அவங்களோடு ஒப்புரவாகுங்கன்னு சொன்னீங்க. தகப்பனே, அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிச்சாதான் எங்க பாவத்தை மன்னிப்பீங்கன்னு தெளிவா சொல்லிட்டீங்க. எங்க பாவம் மன்னிக்கப்பட்டாதான் ஜெபம் கேட்கப்படும்னு சொல்லிட்டீங்க. ஆகையினால நாங்க விட்டு கொடுக்கிறவர்களாக ஆபிரகாமை போல லோத்துவை போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்க விட்டு கொடுக்கிறவர்களாக வாழ கிருபதாங்கப்பா. கிருபதாங்க கிருபதாங்க. மன்னித்து நாங்க மறந்துருவோம்ப்பா. எங்க சகோதரனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நாங்க முதல்ல போய் நிற்போம்ப்பா. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாக, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக வாழ்வோம் ஆண்டவரே. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆபிரகாமை போல என் சகோதரனுக்கு ஒரு கஷ்டம்னா நான் போய் உதவி செய்வேன்னு போனது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்கிறவர்களாக இருக்க கிருபதாங்க. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்திற்கு நேராக ஒவ்வொருவரையும் திருப்புங்கப்பா. இந்த சத்தியம் ஆழமா என்னுடைய பிள்ளைகளுடைய சிந்தனையில பதியட்டும். யாவரோடு கூட சமாதானமா இருப்பேன் என்கிற அந்த சிந்தனை வரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா மக்களுடைய மனக்கண்களை திறங்கப்பா. உங்க பிள்ளைகளாய் மாற்றுங்க. நீங்க உள்ள இழுத்து கொண்டு வாங்கப்பா. ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த சபை நாளுக்கு நாள் வளரணும். இடங்கொள்ளாத அளவிற்கு ஆண்டவரே ஆத்துமாக்களினாலே நிரப்புங்கப்பா. நீங்க நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க. எங்களுடைய உபதேசரியாவை ஆசீர்வதிங்க. அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் சபைமணி அவருடைய துணைவியார், பிள்ளைகள், குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிசி மெம்பர், இன்னும் கோயில் பிள்ளை, பஜன தலைவர், பெண்கள், ஆண்கள், எல்லா சங்க தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளுக்கு நாள் சபை விருத்தி அடையணும், வளரணும். ஏசப்பா, இடங்கொள்ளாத அளவிற்கு நிரம்பணும். இடங்கொள்ளாத அளவிற்கு ஆத்துமாக்கள் வரக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாறுவதாக. இந்த பகுதியில் ஜனங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம். பெரிய ஒரு ரட்சிப்பை, அறுவடையை கர்த்தர் வருகிற நாட்கள்ல நீங்க கட்டளையிட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. இருதயத்தின் எண்ணங்கள், வேக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுங்கப்பா. அற்புத சுகம் இறங்கி வரட்டும் என்று செபிக்கிறப்பா. உங்க வல்லமை இறங்கட்டும் என்று செபிக்கிறேன். வியாதியை சுகமாக்கட்டும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.